வணக்கம். நாம தினசரி சாதாரணமாக செய்யற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நரம்பியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்க தெரியுமா? இந்த அலசல்ல வாசிப்பு நம்ம மூளையில எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு பல ஆச்சரியங்களை தரப்போகுது. சரி, நேரா விஷயத்துக்கே வருவோம். நாம எல்லாரும் இயற்கையாவே பேச கத்துக்கிறோம், பாக்குறோம். அதே மாதிரி வாசிக்கிறதும் மனிதர்களுக்கு இயற்கையாவே அமைஞ்ச ஒரு பிறவி திறமைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது உண்மையா? கண்டிப்பா இல்லைங்க. சொல்லப்போனா இது முற்றிலும் இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம். நாம பிறக்கும்போதே பார்க்கவும் ஒலி எழுப்பவும் தேவையான நரம்பு இணைப்புகளோட தான் பிறக்கிறோம். ஆனா வாசிப்பு அப்படி கிடையாது. வாசிப்புங்கிறது மூளைக்கு நாமளே புதிதா கத்துக் கொடுக்கற ஒரு அட்டகாசமான தந்திரம்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நாம பார்க்க போற 5 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா: 1. வாசிப்பு இயற்கையானது இல்ல. 2. மூளைய அது எப்படி மறுவடிவமைக்குது. 3. மொழி நம்ம எப்படி உருவாக்குது. 4. டிஜிட்டல் திரைகளோட அச்சுறுத்தல். அப்புறம் 5. இதுக்கெல்லாம் மாற்று மருந்தான ஆழ்ந்த வாசிப்பு. விஷயம், வாசிப்பு ஒரு இயற்கையான திறனே கிடையாது. பரிணாம ரீதியா பார்த்தா வாசிப்புங்கிறது நமக்கு ரொம்ப புதுசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே முதல் முறையா கிமு 3300ல சுமேரியர்களோட கியூனிஃபார்ம், அப்புறம் எகிப்தியர்களோட ஹைரோகிளிஃபிக்ஸ்னு வெறும் குறியீடுகளா ஆரம்பிச்சு காலப்போக்குல மாறி மாறி இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற நவீன எழுத்துக்களா வந்திருக்கு. மனித மூளையோட பல லட்சம் வருஷ பரிணாமத்துல வாசிப்புக்கென்று தனியா ஒரு நெட்வொர்க்கை உருவாக்க மூளைக்கு நேரமே கிடைக்கல. பரிணாம வயதோடு ஒப்பிட்டா எழுத்து உருவானதெல்லாம் நேத்து ராத்திரி நடந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சமீபத்திய விஷயங்கள். அடுத்து மூளைய மறுவடிவமைக்கிறத பத்தி பார்க்கலாம். மூளை தன்னைத்தானே எப்படி ஹேக் பண்ணிக்குதுன்னு பாப்போம். இயற்கையா வாசிக்க தெரியாத நம்ம மூளை இங்க ஒரு அற்புதமான வேலையே செய்யுது. வாசிப்புங்கிறது தனிச்செயல் கிடையாது. நம்ம மூளையில பார்வை, செவித்திறன், மொழிய புரிஞ்சுக்கிறது, கவனம் செலுத்துறது, ஏன் நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுன்னு தனித்தனியா இருக்கிற அமைப்புகள் எல்லாம் ஒன்னு சேர்த்து மூளை ஒரு சூப்பரான வாசிக்கும் வலையமைப்பு உருவாக்குது. ஒரு பிரம்மாண்டமான டீம் ஒர்க் மாதிரி இது. இது ஏதோ சாதாரண விஷயம்னு நினைச்சிடாதீங்க. வாசிப்புங்கிறது நம்ம மூளையோட பெருமூளை புரணியில, அதாவது கார்டெக்ஸ்ல இருக்கிற 4 மடல்களையும் ஒரே நேரத்துல தூண்டி வேலை வாங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ப்ராசஸ். ஒரு எழுத்தை நம்ம படிக்கும்போது மூளையோட செயல்பாடு, அதோட அமைப்பு, நரம்பு இணைப்புகள் எல்லாமே மாறுது. வாசிப்புங்கிறது நிஜமாவே ஒரு செயற்கையான அற்புதம்தாங்க. சரி, 3வது பகுதிக்கு வருவோம். மொழி நம்ம எப்படி உருவாக்குது, வாசிக்கிற மொழி மூளையை எப்படி மாற்றுதுன்னு பார்க்கலாம். வாசிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எந்த மொழிய வாசிக்கிறோம் அப்படிங்கறதும் நம்ம மூளைய செதுக்குது. உதாரணத்துக்கு சீன மொழியில இருக்கிற லோகோகிராஃபிக் முறையை எடுத்துக்கலாம். இது இங்கிலீஷ் மாதிரி ABCDன்னு தனித்தனி எழுத்துக்களா இருக்காது. அதுக்கு பதிலா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு முழுமையான படக்குறியீடு இருக்கும். இப்போ இங்கிலீஷ் மாதிரி மொழிகளுக்கும் சீனம் மாதிரி மொழிகளுக்கும் நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சீன மொழியை படிக்கும்போது அந்த நுட்பமான குறியீடுகளை ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. அதனால மூளையோட காட்சி நினைவாற்றல், அதாவது விஷுவல் மெமரியும் காட்சி தொடர்பு பகுதிகளும் இங்கிலீஷ் படிக்கும்போது உழைக்கிறத விட பல மடங்கு அதிகமா உழைக்க வேண்டியிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நிரூபிக்க ஒரு அதிர்ச்சியான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இங்கிலீஷ், சீனம் ரெண்டும் தெரிஞ்ச ஒருத்தருக்கு கடுமையான பக்கவாதம் வருது. மூளையோட சில பகுதிகள் பாதிக்கப்படுது. அதோட விளைவு என்ன தெரியுமா? அவர் சீன மொழிய வாசிக்கிற திறனை முழுமையா இழந்துக்கார். ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவருக்கு இங்கிலீஷ் படிக்கிற திறன் எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே இருந்துச்சு. வெவ்வேறு மொழிகள் நம்ம மூளையில முற்றிலும் வேற வேற பாதைகளை பயன்படுத்துதுங்கிறதுக்கு இதைவிட ஒரு சிறந்த சான்று இருக்கவே முடியாது. வாசிப்புங்கிறது வெறும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, அது நம்ம உணர்வுகளோடும் சம்பந்தப்பட்டது. நீங்க ஒரு சீரியஸான கதையை படிக்கும்போது அந்த கேரக்டரோட வலிய உங்க வயித்துல நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அது சும்மா கற்பனை கிடையாது. நம்ம மூளையில இருக்கிற முன்கப்பரை, அதாவது ஆன்டீரியர் இன்சுலாங்கிற பகுதி தான் இரைப்பை இயக்கம், குமட்டல், வலினி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. அதே பகுதி தான் பச்சாதாபம்ங்கிற உணர்வையும் கட்டுப்படுத்துது. அதனாலதான் வாசிப்பு நம்ம உடல் அளவிலேயே மாற்றங்களை ஏற்படுத்துது. அடுத்து 4வது பகுதி, டிஜிட்டல் திரைகளோட அச்சுறுத்தல். இப்போ நம்ம வாசிக்கும் மூளைக்கு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் தன்னை மாத்திக்கிற நம்ம மூளைக்கு இப்போ இந்த டிஜிட்டல் திரைகள் பெரிய சவாலா உருவெடுத்திருக்கு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஸ்மார்ட் போன்லயோ டேப்லெட்லயோ நாம எப்படி வாசிக்கிறோம்? தொடர்ச்சியான ஸ்க்ரோலிங், இடையில இடையில நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம். இதனால நாம எதையுமே ஆழமா படிக்கிறதில்ல. சும்மா மேலோட்டமா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு போயிடணும். இப்படி மேலோட்டமா படிக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? எது உண்மை, எது பொய்ன்னு பகுப்பாய்வு செய்யற திறனை நாம இழந்துடுறோம். ஒரு ஜனநாயக சமூகத்துக்கு தேவையான ஆழமான சிந்தனையும் இதனால மங்கி போகுது.
இந்த நிதர்சனமான மேற்கோள கொஞ்சம் கவனிங்க. எந்த அளவுக்கு டிஜிட்டல் பயன்பாடு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கல்வித்திறன் மோசமாகுது. 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்ட நடந்த ஆய்வுகள்ல சின்ன வயசுலயே அதிகமா டிஜிட்டல் ஸ்கிரீன்களை பயன்படுத்துற குழந்தைங்க பின்னாடி பள்ளிக்கூடத்துல கவனக்குறைவாலையும் மோசமான செயல்பாட்டாலையும் பாதிக்கப்படுறாங்கன்னு ரொம்ப தெளிவா தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி தூண்டப்பட்ட மூளை எப்பவுமே ஒருவித கவனச்சிதறல்லே தான் இருக்கும். அடுத்தடுத்து ஏதோ ஒன்னு வந்துகிட்டே இருக்கணும்னு மூளை ரொம்ப வேகமா எதிர்பார்க்கும். அதனாலதான் ஸ்மார்ட் போனை கீழே வச்சுட்டு ஆஃப்லைனுக்கு வந்த உடனே குழந்தைங்களுக்கு பயங்கரமா போர் அடிக்குது. சரி, இதுக்காக மொத்தமா ஸ்கிரீன் டைமே கூடாதுன்னு சொல்ல வரல. கண்காணிக்கப்பட்ட கல்வி சம்பந்தமான திரைநேரத்தால குழந்தைங்களுக்கு நன்மைகளும் இருக்குன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஆனா அது கண்டிப்பா ஒரு அளவுக்குள்ள இருக்கணும். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த டிஜிட்டல் அச்சுறுத்தலுக்கு என்னதான் தீர்வு? ஆழ்ந்த வாசிப்பு அப்படிங்கிற மாற்று மருந்துதான். இந்த அவசரமான டிஜிட்டல் உலகத்திலிருந்து தப்பிக்க நம்ம திரும்பவும் நம்ம பழைய அடிப்படைகளுக்கே போறதுதான் சிறந்த வழி. குழந்தைங்க நல்லா வாசிக்கணும்னா முதல்ல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அவங்களுக்கு வாசிச்சு காட்டி ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். குழந்தைங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லணும். டிஜிட்டல் திரைகளை தாண்டி புத்தகங்கள் மேல அவங்களுக்கு ஒரு ஆழமான அன்பை உருவாக்குறது நம்ம கையில தான் இருக்கு. ஆழ்ந்த வாசிப்புங்கிறது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க. அது நம்ம மனித தன்மையோட அடிப்படை. நாம ஆழமா வாசிக்கும்போது நம்ம மூளை மட்டும் மாறல, நாம யார் அப்படிங்கிற அடையாளமே மாறுது. அப்படி மாறுற தனி மனிதர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் இன்னும் ஒரு சிறப்பான அழகான எதிர்கால சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த அலசல முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அற்புதமான இத்தனை நுட்பமான வேலைகளை செய்யற நம்மளோட இந்த வாசிக்கும் மூளைய நாம விழிப்புணர்வோட பாதுகாக்க போறோமா, அல்லது எந்த கேள்வியும் இல்லாம டிஜிட்டல் திரைகள் அதை தன் இஷ்டத்துக்கு மாற்றி அமைக்க அனுமதிக்க போறோமா? உங்க அன்றாட பழக்க வழக்கங்களை நீங்களே ஒருமுறை யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து வாசிங்க.